என் நெஞ்சில் குடியிருக்கும் விஜயங்கள் வந்து கோச்சை போட்டு கம்மி ரேட்டுக்கு அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஒரு 500 600 போட்டு அது மாதிரி வச்சு கொடுத்தா அவங்களும் ஒரு ஸ்டேட் லெவல் இன்டர்நேஷ்னலு அது மாதிரி போவாங்க. அவங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பெக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வீடு கொடுத்துட்டு அவங்களும் நம்மளை மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க, சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க, அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறவங்க 3 பேருக்குமே ஈக்குவாலிட்டி கொண்டு வரலாம். சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். அவங்களுக்கு தான் லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ உங்கள் விஜயங்கள் வந்துட்டு 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பத்தலை, 500 யூனிட் ஃப்ரீயாக வேணும். விஜயன் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி விஜயங்கள் சிஎம் ஆகிட்டாங்க. உங்களுக்காக விஜயங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? எக்ஸாமும் வேணாம், டெஸ்ட்டும் வேணாம், ஒன்றுமே வேணாம், ஹோம்ஒர்க் மட்டும் வேணாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நீங்கள் எல்லாருமே விஜயங்களுக்கு ஓட்டு போட சொன்னீங்களே. இப்போ விஜயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சிஎம் ஆகிட்டாங்க. சிஎம்னா என்ன? சிஎம்னா யார்? சிஎம்னா நம்ம கிளாஸ் லீடரில் இருக்க மாதிரி அவங்க வந்து தமிழ்நாடுக்கு லீடர் மாதிரி. அரசியல்னா உங்களுடைய பார்வையில் என்ன? அரசியல்னா ஒரு இடத்துல ஒரு அரசை எப்படி ஃபார்ம் பண்ணணும், அந்த இடத்த எப்படி நடத்தணும்னு சொல்கிறது பேர் தான் அரசியல். முதலமைச்சர்னா ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம எலெக்ட் பண்ணி டெமோக்ராட்டிக்கலாக எலெக்ட் பண்ணி அவங்க மெஜாரிட்டி வின் பண்ணி வர ஒரு லீடர், ஒரு பார்ட்டியோட லீடர். அவங்க சிஎம்மாக அவங்க ரோல் எடுத்துப்பாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் he have to take good decisions. அங்கிள், நான் உங்களை பார்த்தா இது பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. விஜயங்கள் சிஎம் ஆகிட்டார் நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி. விஜயங்கள் இப்போ உங்களுக்காக என்னென்னலாம் செய்யணும்னு உங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குங்களா, ஒரு கோரிக்கை இருக்குங்களா? என்னன்னா, எங்களுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் ஆசை உண்டு, இது மாதிரி கிரவுண்டு கட்டி கொடுத்து விளையாடணுன்னு. நிறைய பேருக்கு வந்து புவர் பீப்புளுக்கெலாம் இப்போ வந்து டென்னிஸு, பேட்மிண்டனு, அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு, ஃபுட்பால்லாம் விளையாட வந்து கோச்சிங் போகணும். கோச்சிங் போகிறதுக்கு வந்து அவ்வளோ மணி நிறைய பேர்கிட்ட இருக்காது. அதனால அவங்களால பண்ண முடியாது. இப்போ வந்து விஜயங்கள் வந்து கோச்சை போட்டு கம்மி ரேட்டுக்கு அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஒரு 500 600 போட்டு அது மாதிரி வச்சு கொடுத்தா அவங்களும் ஒரு ஸ்டேட் லெவல் இன்டர்நேஷ்னலு அது மாதிரி போவாங்க. அவங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பெக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வீடு கொடுத்துட்டு அவங்களும் நம்மளை மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இது வரணும்னு ஒரு ஆசை. வெரி குட். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்களே யோசிச்சிங்களா, அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இது வந்து நான் வீட்டில் நான் தனியாக யோசிச்சேன். சூப்பர்ப்பா, நைஸ் நைஸ் நைஸ். விஜயங்களுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன் கிளாஸ் வைக்கணும். ஆன்லைன் கிளாஸ் வைக்கணுமா? ஓ சரி. ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, மிஸ் அடிக்கிறாங்க, ஹோம்ஒர்க்காக கொடுத்து தள்ளுறாங்க, அதானே? இதை வந்து மிஸ்கிட்ட சொல்கிறேன். மிஸ் பேர் என்ன? துர்கா மிஸ்கிட்ட சொல்கிறேன் இருங்க. இப்போது வந்துட்டு நம்ம சிஎம் வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க, சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க, அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறவங்க 3 பேருக்குமே ஈக்குவாலிட்டி கொண்டு வரலாம். 3 ஸ்கூல்ஸுமே கொஞ்சம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்களுக்குலாம் ஆசையாக இருக்கும் சிபிஎஸ்சிக்கு வரணும்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம். சூப்பர். ஓகே. விஜயங்கள் இந்த சொசைட்டியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டுட்டு வாங்க? நான் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லில் என்னென்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கரண்ட் பில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பிலோ பவர்ட்டியில் இருக்காங்கல்ல. அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு. ஆனாலும் ரொம்ப போரான பீப்புள்லாம் இருக்காங்கல்ல. அவங்களுக்கு தான் லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ உங்கள் விஜயங்கள் வந்துட்டு 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பத்தலை, 500 யூனிட் ஃப்ரீயாக வேணும். சரி, சூப்பர் சூப்பர். ஓகே. விஜயன் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி விஜயங்கள் சிஎம் ஆகிட்டாங்க. உங்களுக்காக விஜயங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? எக்ஸாமும் வேணாம், டெஸ்ட்டும் வேணாம், ஒன்றுமே வேணாம், ஹோம்ஒர்க் மட்டும் வேணாம். சோறு மட்டும் வேணும். சோறு வேணாம். அப்போ என்ன சாப்பிடுவீங்க? ஸ்நாக்ஸ் தான் வேணும் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு என்ன பாப்பா வேணும்?
பாட்டு பாடுறியா? என்ன பாட்டு பாடுற? என்ன பாட்டு பாடுற? பாடுங்க மஞ்சள் பலூன் பாடுறியா? பாடுங்க பாடு. ஏ மஞ்சள் பலூன் பாடு. ஏ மஞ்சள் பலூன் சத்தமா பாடு. மத்தியானம் நீங்கள் சாப்பிடல தானே? காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நேற்று நைட்டு சாப்பிடல, கரெக்டா? மஞ்சள் பலூனு நீ சூப்பர் சலூனு ஏ பாடி கூலிங் வாட்டர் மெலனு ஏ பியூட்டி பஃபூனு ஏ பாடி பலூனு ஏ உன்னாலே லைஃப் சுத்துனு பிரைட்டானா கனவுல பாரதிய பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்தியே மண்டையில படிப்பொண்ணு ஏறலடி அழகுல உன்னை மிஞ்ச இல்லடி மிடுக்கி நீ நீ பாடு நீங்கள் எல்லாருமே விஜயங்களுக்கு ஓட்டு போட சொன்னீங்களே, இப்போ விஜயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சிஎம் ஆயிட்டாங்க. சிஎம்னா என்ன? சிஎம்னா யாரு? சிஎம்னா நம்ம கிளாஸ் லீடரில் இருக்க மாதிரி அவங்க வந்து தமிழ்நாடுக்கு லீடர் மாதிரி. சூப்பர். ஓகே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி விஜயங்கள் சிஎம் ஆயிட்டார். சிஎம்னா யார்? சிஎம்னா என்ன? அதாவது நம்மளோட சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு 5 இயர்ஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணுற லீடர். நம்ம அவங்களுக்கு எலெக்ட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுறோம். சூப்பர், ரொம்ப அழகா, அந்த புரிதல் நல்லா இருக்குது. வெரி குட். என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? 6th. சூப்பர், 6thலேயே நல்லா நாலேஜ். வெரி குட். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எலெக்ட் பண்ணி அவங்க வந்து 5 வருஷம் வந்து இந்த இடத்த ரூல் பண்ணுது, அதான் வந்து சிஎம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு புரியலை, உங்கள் சிஸ்டருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். இங்கே பாரு, இப்போ வந்து கிளாஸ் ரூமில் 2 பேருக்கு லீடர் ஆகணும்னு சண்டை, சரியா? நான் தான் அவன். மேம்க்கு தெரில, மேம் வந்து 2 பேரையும் நம்ப முடியாது, புது மேம், சரியா? அப்படி வச்சுக்கோ. அப்போதைக்கு வந்து நீங்கள்லாம் வந்து மெஜாரிட்டின்னு வந்து நம்ம கேம் விளையாடும்போது பார்ப்போம்ல, இவங்க தான் வந்து இதாக இருக்கணும், மெஜாரிட்டி வின்ஸ். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது யாருக்கு நிறைய பேர் வந்து இவங்க தான் லீடர் ஆகணும்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் லீடராக இருப்பாங்கள்ல. ஸோ சிஎம்மும் அதே மாதிரி தான். அக்கா ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி? நம்ம கிளாஸில் எப்படி நான் சொல்ல வாங்கி பாரு. இப்போ ஒரு பஸ்ஸு, அதுக்கு டிரைவர் இல்லை. ஸோ இப்போது முன்னாடி இரு அதில் 30 மெம்பர்ஸ் இருக்காங்க பஸ்ஸில். அதில் 8 பேர் எனக்கு டிரைவிங் தெரியுதுன்னு வந்து நிற்கிறாங்க. நீ உடனே ஒரு ஆள் டிரைவர் போட்டேன்னா என்ன ஆகும்? பஸ் ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ நீ தான் சூஸ் பண்ணணும், யார் ஒழுங்காக ஓட்டுவாங்க அப்படின்னு நீ தானே யோசிச்சு சூஸ் பண்ணணும். ஸோ நீ மெஜாரிட்டி பார்த்து சூஸ் பண்ணுற ஒரு டிரைவர் தான் அவங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து நம்மளுக்காக ஒரு ஹெட்டு சூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஏதோ புரிஞ்சது. ஓகே, சிஎம்னா யாரு? சிஎம்னா தமிழ்நாட்டுக்கு கிங்கு. ஓ சூப்பர். வேற அந்த கிங் எப்படி வந்துன்னா அவங்க வந்து அந்த கிங் எப்படியெல்லாம் இருக்கலாம்? நம்மளை வந்து நல்லபடியாக ரூல் பண்ணி நம்மளை வந்து ஒழுங்காக உருவாக்கணும். சரி, அவ்வளோதானா? சரி, ஓகே, குட். கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போடும், அது வந்து பீப்புள் ஃபாலோ பண்ணும். கவர்மெண்ட் தான் அந்த ஸ்டேட்டை ரன் பண்ணும். ஓகே, சிஎம்மோட ரோல்? சிஎம் ரோலா? ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? அவர் தான் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கணும். ஓகே, அரசியல்னா உங்களுடைய பார்வையில் என்ன? அரசியல்னா ஒரு இடத்துல ஒரு அரசை எப்படி ஃபார்ம் பண்ணணும், அந்த இடத்த எப்படி நடத்தணும்னு சொல்கிறது பேர் தான் அரசியல். முதலமைச்சர் ரோல் அதில் அந்த அரசியலில் முதலமைச்சர்ன்றது ஒரு ஸ்டேட்டை, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டேட்டை ஆளக்கூடிய பவர் இருக்கிறது தான் சிஎம். ஓகே, அவர் என்னெல்லாம் பண்ணணும்? அவருக்கான அந்த அதிகார ரெஸ்பான்சிபிலிட்டிஸா? அவர் ஸ்டேட்டை யூனைட் பண்ண வேண்டியது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸ்டேட்டுக்குள்ளே கலவரம் வராமல் பார்த்துக்கணும், ஸ்டேட்டுக்குள்ளே பெனிஃபிட் ஆகிற மாதிரி லாஸ் அண்ட் டெசிஷன்ஸ் மேக் பண்ணணும். சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அரசியல்னா என்ன? இப்போ இவர் சொல்ல மாதிரி அரசியல்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க மெஜாரிட்டி வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்டேட்டை ஆல் கண்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு அவங்க இருக்கிற டிசிஷன் பேப்பர் தான். ஓகே ஓகே. சிஎம்னா முதலமைச்சர்னா ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம எலெக்ட் பண்ணி டெமோக்ராட்டிக்கில் எலெக்ட் பண்ணி அவங்க மெஜாரிட்டி வின் பண்ணி வர ஒரு லீடர், ஒரு பார்ட்டியோட லீடர். அவங்க சிஎம்மாக அவங்க ரோல் எடுத்துப்பாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹேவ் டு டேக் குட் டிசிஷன்ஸ். அந்த டிசிஷன்ஸ் வந்து அவங்க கீழே இருக்க மக்களுக்கு பிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிசிஷன் மேக் பண்ணணும். அப்புறம் அவங்க யூனியன் பண்ணணும் மக்கள்ஸை, அவங்கள கேஆஸ்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்புறம் ஒரு கவர்மெண்ட்டாக அந்த பார்ட்டிக்கும் கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கணும். சூப்பர் சூப்பர்.
சிஎம் சார், விஜய் சார், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி குட்டீஸ்லாம் வீட்டில் சொல்லி உங்களை சிஎம் ஆக்கிட்டாங்க. அந்த குட்டீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த குட்டீஸும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கவனத்துக்கு வரும். இந்த குட்டீஸை மறந்துடாதீங்க. இந்த குட்டீஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சில விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம எல்லாருமே விஜயங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. எல்லாருமே ஒன் செகண்ட் நம்ம எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ணிடலாம் விஜயங்களுக்கு. ஓகே, விஷ் பண்ணிடுங்க எல்லாரும். ரெடி? 3, 2, 1. அங்கிள், எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அங்கிள். ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன் சிஎம் அங்கிள். அங்கிள், நான் உங்களை பார்த்தா இது பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகாக எல்லாருமே மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை விஜயங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. விஜயங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்கள் எல்லாருமே மேபி தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசலாம். ஓகே, எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அங்கிள்.